ஹலோ எவ்ரிவன். அப்பப்போ வந்து வீடியோ போடுறது கட்டாகி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்திருக்கேன். என்னம்மா எடுத்துக்கிட்டோம்மா. இப்போ தான் வீடியோ போடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்திருக்கேன். இது எங்கே போகிறேன்றதை நான் பொறுமையாக சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தும் முன்னாடி கூட ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் வீடியோ போடலன்றதுக்கான ரீசன்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் விஷயத்துக்காக இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால நான் வீடியோ நிறைய எடுக்கல. நான் இப்போதைக்கு ட்ராவலிங்கில் இருக்கிறேன். இப்போதைக்கு ட்ராவலிங்க்கு போகிறேன். எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, தேங்க்யூன்னு என் அம்மாவுக்கு சொல்லிடணும். ஏன்னா ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. இப்போதைக்கு போகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பேர் எட்டி பார்க்குறாங்க, திட்டி விட்டுட்டு மணி நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் ரெடி ஆகியிருக்கேன். இதுக்கப்புறம் போயிட்டு ட்ராவலிங் போக நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விளாக் கூட பார்க்குறேன். நான் வந்து புக் ரிவ்யூக்கு தான் சேனலே க்ரியேட் பண்ணேன். ஆனால் புக் ரிவ்யூ அதிகமாக பண்ணுறதில்ல. விளாக்ஸ் தான் முக்கால்வாசி பண்ணியிருக்கேன். ஆனால் புக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் மெயினாக பண்ணுவேன். சரி, போயிட்டு வரேன். பாய். இன்னும் பத்திரமா போயிட்டு வரவா? பாய். பத்திரமா போயிட்டு வா. சரி பாய். சீட் புக் பண்ணி L1ன்ற சீட்டு எனக்கு கிடச்சிருக்கு. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு சீட்டு, தனியாக உட்கார மாதிரி ஒரு சீட்டு. பேக்காக வச்சாச்சு. ஓகே, மற்றபடி என்ன பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அங்கே போயிட்டு தான் மற்ற எல்லாம் பிளான் பண்ணணும். மற்ற எல்லாம் இது வந்து இன்டர்வியூ கால் லெட்ரு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. சடனாக கால் லெட்ரு வந்தது. ஹைதராபாத் இன்டர்வியூ, ஐஐடி ஹைதராபாத்தில் இன்டர்வியூக்கு போகிறேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றது தான். ஐஐடிக்கு போய் ஒரு இது இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஐஐடி போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கேன். லைப்ரரியனா போவோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். இன்னொன்று, தெரியாத லாங்குவேஜ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் தனியாக போகிறது. ஹைதராபாத்துக்கு ஃபஸ்ட் டைமாக போகிறேன். தனியாக வேறு எங்கேயும் அதிகமாகலாம் எப்படி சொல்கிறது, தனியாக போயிருக்கேன். ஓகே, குரூப்பாக பசங்களோட போவேன், அதேமாரி போவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக தான் போயிருக்கேன். பார்ப்போம், எதாக இருந்தாலும் சமாளிச்சிக்க வேண்டியதான். வில் பவர் ஆல் இஸ் வில், அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கலாம். நான் லொக்கேஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் யோசிக்கணும். பார்ப்போம். பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹைதராபாத் போகிற ரூட்டில் போயிட்டு விழுப்புரம் இது செக்மரில் தாண்டி பாண்டியிலேருந்து போயிட்டுருக்கோம். ஆனால் என்னன்னா, ஒரு இன்சிடெண்ட் இங்கே வந்து நடந்தப்போ என்னாச்சு, ஒரு பேசஞ்சர் ஏறுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்களோட டைம் ஆகிடுதுன்றதுனால பேசஞ்சர் ஏற்றல. வேறு ஒரு பஸ்ஸில் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசஞ்சரை மட்டும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ரீச்சும் ஆகலை, வரவும் இல்லை. இதேமாரி சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு மாதிரி இது. ஏன்னா நார்மல் பஸ்ஸில் எல்லோரும் டவுட்டாக ஏறி இறங்கிடும். ட்ராவல் செய்தி வரப்போ இதேமாரி காமனாக வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஏறணும், கொஞ்சம் பிஃபோராக போயிடணும் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிஃபோராக போகிறது தான் நல்லது. இந்த இதில் அதேமாதிரி ஆச்சு. மொத்தம் 2 ஸ்டாப்பிங்கில் பாண்டியிலே நின்று இருந்தது. சிக்னல் தாண்டி அங்கே இன்னொரு இடம். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல சீட்டு ஃப்ரீனஸாக இருக்குது. லெஃப்டில் 1 ஃபஸ்ட்டு சீட்டு நான் தான். அதனால் ஃப்ரீயாக இருக்குது. மேப்பை போட்டு எப்படி போகுது இப்படி ரூட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அங்கே போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும், நிறைய டெஸ்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து லாங்குவேஜ் மாற அங்கே போய் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா சொல்லி ஏறாங்க, யாருக்கிட்டையும் இது பண்ணாத. அது சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும் உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்காது, எல்லாருக்கிட்டையும் இது பண்ணாத அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். யாரையும் நம்பலாம் இப்படி சொன்னோம்னா தாங்களாக வெளியே நம்ம வர முடியாது. யாராவது ஒருத்தவங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது. முக்கால்வாசி ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தவங்களாச்சும் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஏதாவது ஒரு வழி தெரியலன்னா கூட சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஸ்டார்ட் ஆகி ஓடுறதுனால சில டைம் கொஞ்சம் ஆடியோ ரெடியூஸ் ஆகலாம். இன்னும் பண்ணுற மேப் வேறு போட்டிருக்கேன், அது வேறு வாழணும்னு கற்றுக்கும். அதனால் பிற்கால வீடியோவில் ஏதாவது இதாகலாம். ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுகிறேன், இருந்தாலும் என்னன்னு தெரியல, பார்ப்போம். குட் மார்னிங்கா. இப்போ தான் தூங்கி எழுந்தேன். காலையில் 5 மணி 4 மணிக்கு எழுந்துட்டுச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் வந்து இந்த ஃப்ளைட்னஸ்
கிடச்சிது. காலையிலே வர அந்த ஃபீலு எல்லாம் இப்போ தான் கிடச்சிது. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ விடியுது. காலையில் ஹைதராபாத்தில் தான் விடியிறேன். வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதான். இங்கே முக்கால்வாசி லாங்குவேஜஸ் தெரியல, ஆனால் முக்கால்வாசி எல்லோரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்றதுனால நாமளும் இங்கிலீஷ் தான் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுது. மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியல. அப்போ என்னைய பொழுது எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. నేను தெலுங்கு వస్తావు. நானும் தெலுங்குலாம் கொஞ்சம் பேசுறதுக்கே ஃபுல்லாக உட்காந்து பார்த்து கற்றுக்கிட்டேங்க. ஆனால் எனக்கே சில வேர்ட்லாம் வாயிலேருந்து வரமாட்டேங்குது. என்னன்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு சின்ன சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியும். அட்லாஸ்ட் ஹைதராபாத் வந்தாச்சு. முடிய போகுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வேனில் இருக்குது. அந்த வேனில் ஏறி அதுக்கப்புறம் தான் போகணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் கன்ஃபார்மாக. எனக்கு அந்தளவுக்கு லாங்குவேஜ் தெரியாது. என்னென்னு பார்ப்போம். இங்கிலீஷ் தான் போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். சங்காரெட்டி போகிறதுக்கு வேனை மாற்றி விட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எனக்கே புரியல. அவங்களோட லாங்குவேஜ் எனக்கு புரியல. ஒருத்தவங்க ஒரு லாங்குவேஜ் தெலுங்கு தான் முக்கால்வாசியை பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு என்ன சொல்கிறாங்க, எந்த இடம் அப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் ஒரு விதமான எமோஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு தெரியல. பண்ண போகிறது தெரியல. கரெக்டாக போயிடுவான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. பார்ப்போம். ஏப்பா Take the next left after D. Srinivas Reddy Sweet House, on the left, onto PJR Stadium Lane. என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் இங்கே ஹைதராபாத்தில் மியாப்பூர் ஸ்டேஷனில் இறக்கி விட்றேன்ட்டு மியாப்பூரில் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பா அட்லாஸ்ட்டாக கடைசியாக அவங்களோட ஐஐடியோடைய இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஹவுஸ்லேயே ரூம் வேக்கன்சி வாங்கியாச்சு. பிளாக்கில் இதுதான் என் ரூம் நம்பர் 103. அது என்னமோ தெரியல. எனக்கு 103 தான் மோஸ்ட்லி அமையுது. எப்போ போனாலும் எந்த ஒரு காமனான விஷயமா இருந்தாலும். அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இது ஃபுல்லாக வரல. வியூ ஃபுல்லாக நல்லா மணி கொடுத்து இது பண்ணி நல்லா தெளிவாக ஒரு விதமான லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி. இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஹவுஸ்னால் சும்மா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. வா இருங்க, தூக்கி அதுக்கப்புறம் தான் லைட் எல்லாம் அதுக்கு அவனை எல்லா ரூம்லேயும் இருக்காது. இதில் இன்னும் ஒரு விஷயம்னா பயங்கரமான ரேட்னா எந்த அளவுக்குன்னா ஒரு எந்த அளவுக்குன்னா ஒரு 1800 கிட்ட. நான் யோசித்தேன் ஸ்டேக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். பரவாயில்ல, ஸ்டேக்கு சேஃபாக இருந்ததுன்னா சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். இதில் இங்கே வருங்க, இது ஒரு செப்பல். இந்த ஒரு செப்பலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெயினாக. இப்போ இந்த ஒரு செப்பலை தான் போட்டு போகணும். இன்டர்வியூக்கு எடுத்து வரதுக்கு சாதா செப்பலை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அப்பயே சொன்னாங்க வீட்டில். நான் தான் கேட்கல. நார்மல் செப்பல் எடுத்து வராமல் அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருந்தாலும் முடி வெட்ட போகணும். இதில் இன்னும் ஒரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த 1000 ரூபாய்க்கு தேவையான எல்ஜி ஃப்ரிட்ஜு, அது கூட இது கிளாஸ் இப்போ தான் யூஸ் பண்ணேன். கிளாஸஸ்ஸு, டீ, இது சுகரு, டீ பவுட்ரு, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்தளவுக்கு தெரியாது. இது எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இல்லை சுகரு, டீ பவுட்ரு மட்டும்தான், க்ரீன் டீ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டாங்க ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனில் ஃபுட்டு 210 சம்திங் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு பக்கத்தில் வீட்டிலேருந்து அம்மா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு விருப்பமே யோசிக்கல. சரி காலையிலையும் நாளைக்கு இன்றைக்கி மதியமும் நைட்டுக்கும் நான் பார்த்துப்பேன். மீதி வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். வாங்கி வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் மெயின். இது இல்லைன்னா தலைவன்
இது தந்திருக்காங்கன்றதே பெஸ்ட்டு தான். எனக்கு சுடு தண்ணி வந்து வந்தவொடனே கேட்டாங்க, சுடு தண்ணி தானே குடித்தா அப்படின்னு எங்கள் அப்பாவே. இதில் இன்னொரு மெயினான மேட்ரு சொல்லணுன்னா, பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்கள்ல, பஸ்ஸில் ஏற்றி விட்றப்ப எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபீலிங்கில் அமைதியாக இருந்தாங்க. போயிட்டு வந்துடுவோம் இல்லைடா, பத்திரமா போய்டும் இல்லைடா, பத்திரமா இது பண்ணுறோம் இல்லைடா, பார்த்துக்கலாம் போ, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இன்னொன்று அவங்களோட ஃபேஸை நான் அதேமாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன பயம், பதட்டம், ஒரு விதமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அது ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன்றதுனால எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நேரில் அதேமாரி பண்ண மாட்டாங்க, இதுவரை பண்ணதும் இல்லை. இப்போ தான் தெரிஞ்சது. சரி பிள்ளையே கொஞ்சோண்டா யோசிக்கிறாங்க, சேஃபாக இருக்கணும், எல்லாம் பண்ணணும், நீ எல்லா அப்பாவும் இருக்கிற மாதிரி தான். ஒயிட் பெட்டுங்க, படுத்துடலாம், அவ்வளோதான். இதில் வந்து இது வந்து டபுள் பெட்டு ரூமு. சிங்கிள் பெட்டாக ஏன் தந்தீங்க இன்னைக்கு கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் மட்டும்தான் இருக்கேன், கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல சிங்கிள் பெட்டு தான் யூஸிங்க, டபுள் பெட்டு ரூம் தான் தந்திருக்கோம், ஆனால் சிங்கிள் பெட்டு யூஸிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எப்படி இருந்தாலும் முடிவெட்ட போகணும், மெயினாக அதுக்கு தான். இப்போ முடிவெட்ட போகணுன்னா நான் வந்து சங்காரெட்டிக்கு போகணுமா, அது ஒரு விஷயம். இங்கேருந்து வந்து மெயினான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னாங்க, மியாப்பூர் வந்துட்டேன். மியாப்பூர் வந்து ட்ராவலிங் மூலியமாகவே வந்துட்டேன். வந்துட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டாஞ்சூர் சம்திங்கு அந்த ஊருக்கு போகணுமா. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மியாப்பூர்லேருந்து பக்கத்துலேயே ஐஐடி ஹைதராபாத் இருக்குன்ட்டாங்க. நான் என்ன யோசித்தேன், ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து விட்டுட்டாச்சு. அப்புறம் அப்புறம் தான் தெரியுது, பட்டாஞ்சூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஐடி ஹைதராபாத் போகிறதுக்கு சங்காரெட்டி பஸ்ஸை பிடிச்சி போகணுமா. இங்கேருந்து ஐஐடி ஹைதராபாத்லேருந்து பக்கத்தில் வந்து 3 கிலோமீட்டரில் சங்காரெட்டி இருக்குது. அது ஒரு டவுன் மாதிரி உள்ளுக்கு. அந்த இடத்துல தான் எல்லாமே கிடைக்குமா. இப்போ ஹேர் கட்டுக்கும் அங்கே தான் போய் பண்ண போகிறேன். கொஞ்சம் தான் விளாக் எடுப்பேன். இது வந்து மெயினான விஷயங்கள்ன்றதுனால சொன்னேன். ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷர் தாண்டி எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. இங்கே ஃபுல்லாக எல்லாருமே தெலுங்கு அண்ட் ஹிந்தி. மெயினான இதே ஹிந்தி தான் முக்கால்வாசி பேசுகிறாங்க. ஆனால் ஹிந்தியும் புரியல, தெலுங்கும் புரியல. தெலுங்கு లేదు, హిందీ లేదు, இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு. లేదుன்னா தெரியாது. ஐயோ, என்னையும் கொஞ்சம் அந்த ஸ்லாங்க்கு மாற்றிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது எக்ஸ்போஷர். இங்கே அதை சொல்ல மாட்டேன். பஸ்ஸில் வந்தேன் பட்டாஞ்சூர்லேருந்து ஐஐடி வரப்போ சென்னை பசங்க நல்ல வேலை வந்தானுங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னலுக்கு எப்படி எங்கே போய் ஸ்டே பண்ணால் அதான் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவங்களுக்குலாம் ஸ்டே ஓகே. ஆக்சுவலாக ஐஐடி மெட்ராஸில் இதில் வாய்ப்பே இல்லைங்க. ஐஐடி ஹைதராபாத்தில் இதேமாரி உள்ளே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். இன்னொன்று ரேட் அதிகம்தான். ரேட்டுன்னா இருந்தால் எப்படி இருந்தாலும் ரேட் அதிகம்தான். சரி ஓகே, நான் எப்படி இருந்தாலும் ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டு போகணும். நேற்று நைட்டு ஃபுல்லாக முக்கால்வாசி உட்காந்து அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்து படிச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதான் பண்ணின்னு இருந்தேன். நேற்று நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் தூங்கினேன் கொஞ்சம். சரி ஓகே, நீ படுத்து தூங்கும், ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்ட்டு படுத்து தூங்கி அதுக்கப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அது ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு விடிய காலை எந்திரிச்சோம் ஓகே. பார்த்தா சுற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியல. 6 மணிக்கு தான் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஏன்னா நீ போட்டு படுத்திருச்சுங்க. எனக்கு ஒரு 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 இதமான ஃபீலே வந்துருச்சு. எனக்கு இங்கே இதெல்லாம் இருக்குது. இதில் பேக்ஸ்லாம் இங்கேயே வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறேன். இதுதான் லாஸ்ட்டு. இப்போ போயிட்டு எப்படி இருந்தாலும் ஹேர் கட் பண்ணிட்டு மற்ற வந்து இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான். இதை பற்றி சொல்லணுமே. வந்து என்ன பண்ணேன், போட்டுட்டேன், ஆன் பண்ணிவிட்டு இந்த வருங்க ஆன் ஆகிடுச்சா, ஆன் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு விட்டேன். ஏசியை போட்டு விட்டுட்டு நான் வாட்டுன்னு வந்து கொஞ்சம் வெளியே போகணுன்ற மாதிரி போயிட்டு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஏசி குப்புன்னு அடிக்குது. என்னடா இந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது ரூம். அப்புறம் தான் தெரியுது நான் அதை ஆன் பண்ணது எனக்கு தெரியாமல் போச்சு. எப்போ பாருங்கள், ஆன் பண்ணது தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணி இது பண்ணேன். சரி ஓகேங்க, பார்க்கும் மீதி வந்து நான் போயிட்டு வந்து ஹேர் கட் புதுசாக இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹேர் இருக்கான். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு லாக் எடுத்து போட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். இதுதான் ஹைதராபாத் வந்திருக்கேன்.
ஹைதராபாத் வருவேனா அப்படின்னு ஒரு விதமான பதத்தமும் பயத்துலேயே வந்தேன். பரவாயில்ல, வந்துட்டேன். எப்படி வந்தேன்னா எனக்கு தெரியாது. மெயினான விஷயம் என்னென்னா, லாங்குவேஜ் அந்தளவுக்கு இதாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். இங்கிலீஷ் தாங்க முக்கால்வாசி கை கொடுத்தது. இங்கே ஹைதராபாத் வந்தோடனே ஒன்றும் கவலை இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்ப தான் காமனாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்கே முக்கால்வாசி தமிழும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது, ஹிந்தியும் தெரியுது. அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுது. எனக்கு 2 லாங்குவேஜ் தான். ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ் பேசிடுவேன். ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக ஓரளவுக்காச்சும் பேசிடுவேன். மெயின்டைன் பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வெளியே போகிறேன். என்ன நடக்க போகுது, எப்படி போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் விளாக் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இதை சுற்றி பார்த்துட்டு இங்கேயும் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்ருவேன். சரி, ஓகேங்க, பாய். கீப் ஆன் வாட்சிங். ஓகே, பாய்.